நல்லா சோப்பு போட்டாச்சு. சீக்கிரம் தேஜா ஷவர் ஆன் பண்ணு. சரிங்கப்பா. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சுடு தண்ணியில குளிக்கிறதே நல்லா இல்ல. நம்ம நாளையில இருந்து பச்சை தண்ணியிலே குளிச்சிட்டு போலாம். என்ன சொல்றீங்க? ஆமா தேஜா, சரியா தான் சொன்னேன். ரொம்ப வெயில் காயுது இப்பலாம். இன்னும் மே மாசமே வரல, அதுக்குள்ள இப்படி வெயில் காயுதே. சரி சரி, பேசுறது போதும். இந்தாங்க டவல் எடுத்துக்கோங்க, தொடச்சுக்கலாம். வாங்க போகலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா. யூனிஃபார்ம் எடு கீர்த்தி. இந்தாங்கப்பா யூனிஃபார்ம். சீக்கிரம் எல்லாரும் யூனிஃபார்ம் போடுங்க. டைம் வேற 8:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வேற சாப்பிட கூப்பிடுவாங்க. வாங்க தலை வாரிக்கலாம். நம்ம ரூம்லயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேற இருக்குல்ல, பார்க்கவே கியூட்டா இருக்குது. வாங்க மாத்தி மாத்தி தலை வாரி விட்டுக்கலாமா? இந்தாங்க ஃபர்ஸ்ட் ரோஜா, நான் வேணா உனக்கு வாரி விட்டமா? பசங்களா, அதெல்லாம் யாருக்கும் வாரி விட்டு தேவல. நானே வந்துட்டேன். வாங்க, நானே உங்க 3 பேருக்கும் தலை வாரி விட்டுறேன். சரிங்களா? நீங்க வாரினீங்கன்னா இங்கவே டைம் ஆக்கிடுவீங்க. ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? தேஜா. என்ன தேஜா இது, உன் முடி இன்னும் இவ்ளோ சிக்கா இருக்குது? அத்தை, இன்னைக்கு தலை குளிச்சேன் அத்தை. அதான் கொஞ்சம் சிக்கா இருக்குது அத்தை, வேற எதுவும் இல்ல. கொஞ்சம் பார்த்து வடிங்க அத்தை, ரொம்ப வலிக்குது. என்ன தேஜா, தலை குளிக்கிறதுலாம் லீவ்ல பண்ணலாம்ல, ஸ்கூலுக்கு கிளம்போது இப்படி பண்ணுவ பாரு, எவ்வளவு சிக்கா இருக்குதுன்ட்டு. சரி இரு, நானே சிக்கு உடைச்சு விட்டுடுறேன். அப்படியே இரு தேஜா. அத்தை வலிக்குது அத்தை, அம்மா வலிக்குதே. இரு தேஜா, கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், பொறுத்துக்கோ. உடைச்சு முடிச்சாச்சு. கீர்த்தி, அங்க கிளிப் இருக்கு பாரு, அது கொஞ்சம் எடுத்து கீர்த்தி, பின்னாடி இருக்கு பாரு. இதுவாமா? என்னம்மா? அவ்வளவுதான், கிளிப் போட்டு முடிச்சாச்சு. தேஜா எழுந்துக்கோ தேஜா, உன் தலை வாரிட்டேன். வா வட்டே, நீங்களும் அம்மாவும் வாரினாதான் என் தலையே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் அத்தை ரொம்ப பிடிக்கும். அடுத்து அத்தை, எனக்கு வாரி விடுங்க அத்தை. அட என்ன ரோஜா, நீயும் தலை குளிச்சிருக்கியா? என்ன இப்படி பேய் மாதிரி வந்து உட்கார்றேன்? உன் தலையே எப்படி சிக்கா இருக்கு பாரு ரோஜா. ஆமா அத்தை. அத்தை கொஞ்சம் பார்த்து உடைங்க அத்தை. ஆல்ரெடி நீங்க தேஜாக்கு உடைக்கும் போதே பார்த்தேன் அவ எப்படி கத்தனான்ட்டு. சரி ரோஜா, நான் என்ன வேணுத்துக்கு நான் உடைக்கிறேன், அப்படி உடைச்சாதான் சிக்கலாம் போகிறதுக்கு. தேஜா, அங்க பாத்தியா ரோஜாவோட முடிய எப்படி நெட்டுக்கு நிக்குது பாரு. ஐயோ, பார்க்கவே காமெடியா இருக்குது. ரோஜா, நீ பாக்குறதுக்கே காமெடியா இருக்கு தெரியுமா? நீ இப்படியே வேணா ஸ்கூலுக்கு வந்துரு. உன்னை பார்த்து எல்லாரும் செம்மையா சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிடும். என்ன என்னாச்சு அத்தை? ஏன் அத்தை கீர்த்தி இப்படிலாம் சொல்றா? எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? அத்தை, என் தலைக்கு என்ன, ஹேர் ஸ்டைல் நல்லா தானே அத்தை இருக்குது? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்குது. நீ வேணா வந்து கண்ணாடியில பாரு. அத்தை, என்னது சொல்றா இவ? ரோஜா, அவங்க சொல்லத்தான் நீ ஒரு கதையா எடுத்துப்பியா? வந்து உட்காரு ரோஜா. அத்தை, இப்ப நீங்களும் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? ரோஜா, இந்த ஹேர் ஸ்டைல் இன்னும் சூப்பரா இருக்கு. நீ இப்படியே வேணா வந்துடுறியா நீ ஸ்கூலுக்கு? அத்தை பாருங்க அத்தை, இவங்க சும்மா சும்மா என்னைய கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரோஜா, நான் இன்னும் உனக்கு தலையே முழுசா வாரி முடிக்கல. இப்ப போ. தேங்க்ஸ் அத்தை, தலை வாரி விட்டதுக்கு. கீர்த்தி, இத்தனூன்னு ஒரு முடி வச்சுக்கிட்டு தென்னமரம் மாதிரி ஒரு குடுப்பி போட்டுக்கிட்டு நீ என் முடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? என் முடியோட உன் முடியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல தெரியுமா? கீர்த்தி, இவ்வளவு நேரம் நீ ரோஜா முடியை பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு இருந்த. உன் முடியை பாத்தியா நீ? ரப்பர் பேண்ட் கழட்டிட்ட பிறகு கூட எப்படி நிக்குது பாத்தியா? அம்மா, என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? உன் முடியை பாத்தியா நீ எப்படி இருக்குதுன்ட்டு? ஒரே சிக்கு சிக்கா இருக்குது. இதுல நீ வேற அவ முடியை பத்தி வேற பேசிட்டு இருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க சின்ன வயசுல இருந்தே மொட்டை அடிச்சு பாருங்க, இப்ப என் முடி இத்தனோண்டு தான் இருக்குது. எனக்கு மட்டும் என்ன ஆசையா நான் பெரிய முடி இருக்க கூடாதுன்ட்டு. அம்மா, எனக்கு வேணா ஒரு ஐடியா. நான் வேணா இப்படியே முடி விரிச்சு விட்டுட்டு போகட்டுமா? இந்த பக்கத்துல இருந்து பாக்கிறதுக்கு என் முடி ரொம்ப பெருசா இருக்குதுல்ல. என்னமா சொல்றீங்க நீங்க? ரோஜா தேஜா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ மட்டும் இந்த லட்சணத்துல வந்தீங்க கூட தெருவுல இருக்க எல்லா நாயும் நம்ம பின்னாடி தான் வரும் கீர்த்தி. அம்மா பாருங்கம்மா. அம்மா, நீங்க வேணா எனக்கு ஒரு நல்ல ஷாம்பு வாங்கி தாங்கம்மா, பெருசா முடி வளர்றதுக்கு. எதுக்கு? இருக்கிற 4 முடி பிச்சுக்குன்னு வர்றதுக்கா? அதெல்லாம் எதுவும் வேணாம். டெய்லி நல்லா தேங்காய் எண்ணெய் வச்சு சிக்கன் இல்லாம பாத்துக்கிட்டாலே போதும், உன் முடி நல்லா பெருசா வளர்ந்துரும். போங்கம்மா, நீங்க எதுவும் வாங்கி தர மாட்டீங்க, முடியே அடிக்கடி கட் பண்ணி விட்டுருங்க. சரி எழுந்திரு கீர்த்தி, தலை வாரிட்டு பாரு. அடடா அம்மா, டைம் வேற 8:30க்கு மேல ஆயிடுச்சுமா. பவித்ரா, என்னம்மா 3 பேருக்கு தலைவாரி விட்டுட்டியா? சரிம்மா, சீக்கிரமா போய் நீயே கீழே தோசை சுட்டு சாப்பிட்டுருந்த. அப்படியே உங்க அண்ணாக்கு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்துருமா. நான் இவங்களுக்குலாம் லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தோசை மட்டும் இவங்களுக்கு ஊட்டி விட்டுடுறேன். சரிங்க அண்ணி, நானே அண்ணாக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்றேன். ஐயா அம்மா, தோசை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அம்மா, லஞ்சுக்கு தோசை தான் செஞ்சிருக்கீங்களா? இல்லை பசங்களா, லஞ்சுக்கும் தோசையை சாப்பிட்டா நல்லா இருக்காது. லஞ்சுக்கு நான் வேற செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்தாங்க தோசையை சாப்பிடுங்க. இந்தாங்க ஃபர்ஸ்ட் வா, யாருக்கு வேணும்? அம்மா, எனக்கு தான் வேணும். சரி,
அடுத்த வாய். அத்தை எனக்கு தான் வேணும். அத்தை சூப்பரா இருக்கு தோசை. அம்மா இது எனக்கு தான். இல்ல இல்ல எனக்கு தான். அம்மா பாருங்கம்மா இவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சரி, இந்த வாய் கண்டிப்பா நம்ம தேஜாக்கு தான். இந்த தேஜா. கொடுங்கம்மா. இதுதான் கடைசி வாய். இந்தாங்க, யாருக்கு வேணும்? அம்மா எனக்குமா. தோசை சூப்பரா இருக்கு. 3 பேரும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டீங்களா? சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு லஞ்சுக்கு எடுத்துட்டு வரேன். பசங்களா இந்தாங்க உங்க லஞ்சுக்கு. பசங்களா பாத்தீங்களா அண்ணி லஞ்சுக்கு உங்களுக்கு தோசையே கொடுத்தா நல்லா இருக்கதன்ட்டு உங்களுக்கு லஞ்சுக்காக சப்பாத்தியும் பண்ணிருக்காங்க. பாருங்க சுட சுட தோசையும் இருக்கு சப்பாத்தியும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போங்க. ஐ லஞ்சுக்கு சப்பாத்தியா? சூப்பர்மா. பாத்தீங்களா அண்ணி கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. ஸ்கூல்ல போய் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சாப்பாடு கொட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிட்டு முடிக்கிறீங்க சரிங்களா? அத்தை நாங்க அப்படிலாம் கொட்ட மாட்டோம் அத்தை. அப்படிலாம் கொட்டினா எங்க மேமே எங்களை திட்டுவாங்க தெரியுமா? நாங்க வேணா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ஷேர் பண்ணுவோமே தவிர கீழலாம் கொட்ட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கா கொடுத்தா தப்பு இல்ல. ஆனா மத்தபடி ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்றது கீழே கொட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது சரிங்களா? சரி உங்க லஞ்சுக்காக நான் தோசை சப்பாத்தி ரெண்டுமே வைக்கிறேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. பவித்ரா, இவங்க கிளாஸ்ல நேஹாக்கு கூட தோசைனா ரொம்ப பிடிக்குமா. அவளுக்கும் சேர்த்து ஒரு 2 தோசை வை. சரிங்க அண்ணி இதை வைக்கிறேன். பசங்களா இந்த பாக்ஸ்ல நான் சப்பாத்தி வைக்கணும் சரிங்களா? அம்மா ஒரு 2-3 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே வைங்கம்மா. ஏன்னா ராஜுக்கு கூட சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். சரி சரி. பசங்களா அப்படியே தொட்டுக்கிறதுக்கு வெஜிடபிள் குருமா செஞ்சிருக்கேன். அதையும் இந்த டப்பால ஊற்றி வைக்கிறேன் சரிங்களா? நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க. சரிங்க பசங்களா, நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான், சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமாக உங்கள் நோட்டு புக்ஸு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வைங்க. எதனா விட்டுட்டு போயிட போறீங்க பசங்களா, அதுக்கப்புறம் உங்கள் மேம் உங்களை தான் திட்டுவாங்க. சீக்கிரம் பேக்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வாங்க, ஆட்டோ வரப்போகுது. சரிங்கம்மா நீங்க போங்க நாங்க வந்துட்டோம். கீர்த்தி இங்க பாரு, உன் பேக்ல நான் வெறும் இந்த ஹோம்வொர்க் நோட் வைக்கிறேன், அப்புறம் இந்த கர்சிவ் நோட் வைக்கிறேன் சரியா? இந்த 2 நோட் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். மத்தபடி உன்னுடைய மிச்ச ஆர்ட் நோட் அப்புறம் உன்னுடைய மத்த புக்ஸ் எல்லாத்தையுமே நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம் சரியா? என்ன இவங்க 2 பேரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. என்னுடைய நோட்டுல இவங்களே எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. இல்ல 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 ஏதோ ஒன்று தப்பா இருக்குது. ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி உஷாராவு. லஞ்ச் பாக்ஸ்லாம் லஞ்ச் பேக்ல போட்டாச்சு. சரி சீக்கிரம் வாங்கப்பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஆட்டோ வேற கீழே வந்துடும். கிளம்பலாம் வாங்க. கீர்த்தி இங்க பாரு, உன் பேக்ல வெறும் 2 புக் தான் இருக்குது. உன்னுடைய மிச்ச புக்